என் மாமியார் மிரண்டு இருப்பான். வீட்டுல நிலைமையே தலைகீழா மாறி இருக்கும். டேய், இன்ஸ்பெக்டர் ஆயிருப்பேன். कि जब तक मुझ जैसे जाबाज सिपाही about 18 people killed and about 26 people injured. மாநகர பேருந்தில் வெடிகுண்டு வைப்பது தீவிரவாதிகளின் நோக்கமாக இருக்காது என்றும் வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் வழியில் எதிர்பாராத விதமாக குண்டு வெடித்திருக்கலாம் என்றும் பிடிபட்ட அஜ்மல் லத்தீப்பினை போல் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றும் அவர்களது உண்மையான திட்டம் என்ன என்பதும் தெரியாதது பெரும் அச்சத்தை விளைவிப்பதாக உள்துறை அமைச்சர் கவலை தெரிவித்தார். दूसरी जगह ले जा रहे थे तब विस्फोट होने की संभावना बड़े प्रभाव पर काम करने की क्षमता रखने वाले ने ही किया है, जिसमें कई लोग शामिल होने की संभावना है। உனக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் உள்ள போ சொல்றேன். This is Jagdish's house. Yes. Keep whatever is said in mind, okay? You all stay alert. Okay. It's an unofficial duty. So stay in separate channel on the walkie, okay? என்னடா இந்த நேரத்துல? இவங்கெல்லாம் என் கூட ஒர்க் பண்றவங்க ஆஃப் டியூட்டியில் இருக்காங்க. இன்னைக்கு நைட் மட்டும் உனக்கு இங்கே காவலுக்கு இருப்பாங்க. நாளை காலையில் நீ ஃபேமிலியோட தமிழ்நாட்டுக்கு போயிரு. எதுக்குடா இதெல்லாம்? ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் தப்பிச்சிட்டான். என்னது? ஒரு டாக்டரையும் 2 போலீஸ் ஆஃபீஸரையும் கொண்டு இருக்கான். எப்படிடா? தெரியல. சரி நீ போ. நீ தான் அவனை பிடிச்ச. ஒருவேளை அவனை தேடி வருவானான்னு ஒரு சின்ன சந்தேகம். அதான் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல. அப்தோனா பிச்சை ஜானா. சரி நான் வரேன்டா. आजकल सब बदल गया साहब। अरे क्या हुआ?
பஸ்ல இருந்த அந்த சின்ன ஸ்கூல் குழந்தைங்க ஒன்று என்னடா பண்ணாங்க? எந்த கேள்வியும் கேட்காம ஏன் உன் விரல வெட்டின தெரியுமா? இப்போ ஒரு கேள்வி கேட்கப்பா, அதுக்கு பதில் வரலன்னா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். एक क्वेश्चन, एक ही सेकेंड, जवाब दो, नहीं तो दूसरी उंगली भी जाएगी. Someone helped you at the hospital. Who was that? Security chief, Yilmaz. அவ்வளோதான். So simple. मैं हूं. कौन है तू? इस टाइम पे यहाँ क्या कर रहा? யாருங்க? माँ बरा. अरे तेरे से पूछ रहा हूँ क्या कर रहा है इधर? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வரியா? இந்த நேரத்தில் என்னையா? காலைல பேசிக்கலாம். நீ தப்பிக்க விட்டுவன் இப்போ என் வீட்டில் தான் கெஸ்டாக இருக்கான். சாரி, நான் யாருன்னு சொல்லலைல்ல. என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனால் நான் அது மட்டும் இல்லை, DIA, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட். இராணுவத்திலே சீக்ரெட் ஏஜென்ட். இது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலிக்கு கூட இது தெரியாது. அப்புறம் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னு யோசிக்கிறல்ல, நீ தான் உயிரோடு இருக்க போகிறது இல்லையே. நாங்கள் கேம்பில் இருக்கும்போது அந்த நாட்டுக்காரங்க எங்களை பார்த்து சுடுறதும் பதிலுக்கு நாங்கள் அவங்கள சுடுறதும் அப்பப்போ நடக்கும். ஒரு நாள் எங்கள் கேம்பில் செல்வராஜன் ஒருத்தன், நம்ம புதுக்கோட்டை பையன்தான், திடீர்னு காணோம். 7 நாள் எங்கே தேடியும் கிடைக்கல. 8ஆவது நாள் கிடைச்சான். பாவம் அவங்க கேம்பில் மாட்டிக்கிட்டான் போல. அவனை 7 நாள் சித்திரவதை பண்ணி அவன் கண்ணு 2 நோண்டி இந்த பியர் பாட்டில் அதை கீழ் வழியாக அமுக்கி முழுசாக உள்ள அனுப்பிட்டு உடைச்சிருக்கானுங்க. நாங்கள் தான் அவன் வீட்டுக்கு போய் பாடியை கொடுத்துட்டு வந்தோம். அவங்க அம்மா அழுகுறாங்க, அப்பா அடிச்சுக்கிறாரு, அக்கா தங்கச்சிங்க கதறாங்க. 14ஆவது நாள் அவன் தம்பி வந்துட்டான் மிலிட்ரிக்கு. நீங்களாம் இங்கே சந்தோஷமா வாழணும் தாண்ட நாங்கள் அங்கே தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். இது லோக்கல் மேட் கன். இது என்னோட கன்.
நான் உன்னை சுட்டா எதுக்காக சுட்டேன்னு சொல்ல வேண்டியது. செத்தும் உன்னை உன் குடும்பம் காரி துப்போம். உன் பிள்ளைங்க